அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் ஆப்ரேஸ் ரிசர்ச்சோட டிஆர்பி கொஷின்ஸ் தான் பார்க்குறோம். கண்டினியூட்டி வீடியோ. இது வந்து 71th கொஷின். தி ட்ரெண்ட் ஃபார் ஸ்டோர்ஸ் தி மெட்டீரியல் ஆர் கெப்ட் ஃபால்ஸ் அண்டர் செட்டப் காஸ்ட், ஸ்டோரேஜ் காஸ்ட், ஹோல்டிங் காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட். ரெண்ட் ஃபார் ஸ்பேஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரேஜ். ஸோ ஒரு ஸ்பேஸுக்கு நம்ம ரெண்ட் கொடுத்து அந்த பொருளை சேவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஹோல்டிங் காஸ்ட். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 72th கொஷின். இன் ஏ ஃபிக்ஸ்டு ஆர்டர் குவாலிட்டி, கான்ஸ்டன்ட் லீட் டைம், இன்வென்ட்ரி சிஸ்டம், சேஃப்டி காஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ இன்வென்ட்ரி சிஸ்டத்தில் சேஃப்டி காஸ்ட் வந்து எதை சார்ந்து இருக்குன்னு கேட்குறாங்க. சர்வீஸ் லெவல், டிமாண்ட் வேரியேஷன் டூரிங் லீட் டைம், சர்வீஸ் லெவல் அண்ட் டிமாண்ட் வேரியேஷன் டூரிங் லீட் டைம், order quality. So safety stock is equal to minimum daily usage by average daily usage into lead time. So இப்போ lead time வந்து பார்த்தீங்க அப்படின்னா demand variation during lead time. ஸோ டெய்லி யூசேஜும் டிவைட் பை ஆவரேஜ் யூசேஜ் போட்டோம் அப்படின்னா டிமாண்ட் வேரியேஷன் கிடைக்கும். ஸோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு சேஃப்டி ஸ்டாக் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஹங்கேரியன் அல்காரிதம் இஸ் யூஸ் டு சால்வ். ஸோ ஹங்கேரியன் அல்காரிதம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க சால்வ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், அசைன்மெண்ட் ப்ராப்ளம், அன்சர்டைன் நான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், கன்ஸ்டைன் நான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஸோ ஹங்கேரியன் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்பயுமே வந்து ஹங்கேரியன் அல்காரிதம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஈஸியாக ஹங்கேரியன் வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து இருக்குது. ஸோ கேப்ஸில் அசைன்மெண்ட்ஸ். ஸோ நம்ம ஹங்கேரியன் அப்படின்னா ஏ அப்படின்னு ரீகால் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 74th கொஸ்டின். தி ரூல் யூஸ்டு ஃபார் நம்பரிங் ஈவெண்ட் இன்வால்வ் இன் தி ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங் நெட்வொர்க். ஸோ எந்த ரூல் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னா ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங் நெட்வொர்க்குக்கு ஜான்சன்ஸ் ரூல், ஃபுல்கர்சன் ரூல், ஹங்கேரியன்ஸ் ரூல், சிம்ப்ளெக்ஸ் ரூல். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ஃபார் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கு சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஃபுல்கர்சன் ரூல். ஸோ ப்ராஜெக்ட் ஷெட்யூல் நெட்வொர்க் அப்படின்னா ஃபுல்கர்சன் ரூல். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 55th கொஸ்டின். அடிஷனல் காஸ்ட் இன்கர்டட் இஸ் ரெடியூசிங் தி ஆக்டிவிட்டி டைம் இன் ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங் இஸ் கால்ட் நார்மல் காஸ்ட், க்ரஷிங் காஸ்ட், பிரேக் ஈவன் காஸ்ட், ஆக்டிவிட்டி காஸ்ட். So the additional cost incurred in reducing the activity time in project scheduling is called crushing cost. So option B is the correct answer. 76th question. A sequence system using Kendall's notations is expressed in the symbolic form as MMNF, first come first serve /6. How many number of service are in the system? So எத்தனை number of service system கேட்குறாங்க. 6 3 2 1. ஸோ சீக்வன்ஸ் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மில் ஸோ இதுதான் கெண்டால் நோட்டேஷன். ஏபிஎஸ். ஏங்கிறது அரைவல் டிஸ்ட்ரிபியூஷன், எஸ்ங்கிறது சர்வீஸ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன், எஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் சர்வீஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சர்வீஸுங்கிற இடத்துல நம்மளுக்கு இந்த ஃபார்மில் ஏபிஎஸ்ங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் எம்ங்கிறது அரைவல் டிஸ்ட்ரிபியூஷன், செகண்ட் எம் வந்து சர்வீஸ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன், தேர்டு 3ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் சர்வீஸ் சர்வ்ஸ். ஸோ அப்போது 3. ஸோ நம்பர் ஆஃப் how many number servesங்கிறது 3. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 77th கொஷின். இன் ஏ சீக்வன்ஸ் தியரி தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி எக்ஸ்பெக்ட் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன் கியூ அண்ட் எக்ஸ்பெக்ட் வெயிட்டிங் டைம் இன் தி சிஸ்டம் ஆர் கியூ இஸ் நோன் அஸ். ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறான்னு கேட்குறாங்க. கெண்டால்ஸ் ஃபார்முலா, லிட்டில்ஸ் ஃபார்முலா, பெல்மேன்ஸ் ஃபார்முலா, ஈலா ஃபார்முலா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கியூ தியரிக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து லிட்டில் லா. ஸோ அதுதான் LS இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு WS, LQ இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு WQ. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். A graphical device used to determine the break-even point and profit potential under varying conditions of output and cost is known as Gantt chart, flow chart, break-even chart, PERT chart. ஸோ இங்கே யூஸ் பண்ணுற சார்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஈவன் சார்ட். ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட் ஆஃப் பிரேக் ஈவன் பாயிண்ட் அண்ட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் ஈவன் சார்ட். ஆப்ஷன்
C is the correct answer. 79th question, which is the wrong statement? Bill cardல வந்து எது wrong statement கேக்குறாங்க. Amount received, amount issued, the amount balanced on hand, quality allowed for issue, or about quality on an order. ஸோ பில் கார்டுங்கிறது வந்து பார்த்தீங்க இஸ் ஏ ரெக்கார்ட் மெயின்டைன்டு. பில் கார்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் ஏ ரெக்கார்ட் மெயின்டைன் அண்டர் தி inventory system by storage department and shows the quality of material received, issued and balanced hand after the receipt and issue. It is also known as stock card or bin tag. So the option quality allowed for issue or about quality on order. Option D is the correct answer. What does the symbol implies in work study? Operation, inspection, transport and storage. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் ஸ்டடி சிம்பிள்ஸ். ஸோ இதில் வந்து ஏரோ மார்க்குங்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனை குறிக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.